அவங்கள நம்பாத. இவங்க எல்லாம் பொய் சொல்றாங்க. நான் கன்சீவா இருக்கிறதுனால டாக்டரை பார்க்க போனேன். அவங்க என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க. நான் அதான் அதை பத்தி பேசிட்டு இருந்தேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல. இவங்க தேவையில்லாம நித்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன ஹர்ட் பண்றாங்க என்று சொன்னாள். அதை கேட்ட ஜெனி பேச வர அவளை பேச விடாமல் தடுத்தவன், தேவையில்லாம பேசாத. உன் ஃப்ரெண்டு சொன்னான்னு நீ இங்க வந்து பேசுறியா என்று சொல்ல, அப்போது அங்கே வந்த நித்யா, ஜெனி நீ எதுக்கு தேவையில்லாம இவங்க கிட்ட பேசுற? இவங்க எல்லாம் அதுக்கு வர்த்தே இல்ல என்று சொன்னவள் ஜெனியை அழைத்து செல்ல பார்க்க, அவள் கோபமாக செல்வதை பார்த்த அக்ஷயா, அக்கா நீ தேவையில்லாம கோபப்படாத. பிரகாஷ் நான் இப்ப கர்ப்பமா இருக்கிறதுனாலதான் என் மேல அக்கறையா என்று ஆரம்பிக்க, அக்ஷயா கண்ணத்தில் பளார் என்று 2 முறை அறைந்தாள் நித்யா. பிரகாஷ் மற்றும் ஜெனி அதிர்ந்தனர். அக்கா என்னை எதுக்கு படிச்ச என்று கேட்டாள். அதுவா, நீ உன் சொந்த அப்பாவை பாதுகாத்ததுக்காக முதல் அடி. அதுவும் இல்லாம என் புருஷனை என்கிட்ட இருந்து பறிச்சல்ல, அதுக்கு 2வது அடி. இப்போ என்கிட்ட கேள்வி கேட்டு என்னை இரிட்டேட் பண்றதுக்கு இந்த 3வது அடி என்று சொல்லி அவள் கன்னத்தில் 3வது முறை அறைய அவள் சற்றென்று கீழே விழுந்து விட்டாள். அக்ஷயா அணிந்திருந்தது மிகவும் காஸ்ட்லியான ஆடை. அதுவும் வெளிநாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் அவளுடைய மேக்கப்பும் நித்யா அடித்த ஆடையில் கலைந்து போனது. அதனால் அவளுடைய டார்க் ஸ்கின் டோன் வெளியே தெரிய ஆரம்பித்தது. அதை பார்த்த பிரகாஷ் ஆச்சரியம் அடைந்தான். மனதை பார்த்து காதலிக்கும் அளவுக்கு அவன் ஒன்றும் நல்லவன் அல்ல. அவன் அக்ஷயாவை காதலிக்க அவளுடைய அழகும் ஒருவித காரணம்தான். ஆனால் இப்போது அதுவே மாறிவிட்டது. அவன் அக்ஷயாவை பார்த்து, ஹே அக்ஷயா, என்னாச்சு? உன் கலர் ஏன் மாறுது என்று கேட்டான். அக்ஷயாவோ, அது நான் பண்ண மேக்கப் எஃபெக்ட்டுங்க, திரும்ப டச் பண்ண சரியாயிடும் என்று சொன்னாள். அதை பார்த்த ஜெனி சத்தமாக சிரித்தவள், ஹோ பேட்ச் ஒர்க் பண்ண போறியா அக்ஷயா? என்ன பண்ணாலும் சட்டில இருந்தாதான் அகப்பையில வரும் என்று சொன்னவள் திரும்பி பிரகாஷை பார்த்து, உனக்கு மூளைதான் இல்லன்னு பார்த்தா கண்ணு கூட தெரியல போல, இப்படி இந்த அக்ஷயா கிட்ட வழுக்கி விழுந்துட்டியடா என்று சொன்னாள். அதை கேட்ட அக்ஷயாவிற்கு அவமானமாக இருந்தது. அவள் அங்கிருந்து எழுந்து சென்று விட்டாள். அவள் சென்றதை பார்த்த பிரகாஷ் அவள் பின்னால் கூட செல்லவில்லை. அதற்கு பதிலாக ஜெனியை பார்த்து, உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக எங்களை தொந்தரவு பண்ற என்று கேட்டான். உடனே ஜெனி, நான் உன்னை தொந்தரவு பண்ணல, ஆனா நான் உன்னை வார்ன் பண்றேன். இன்னொரு முறை உன் ஆள் அந்த டப்சா கண்ணி என் ஃப்ரெண்டை ஏதாவது பண்ணா அவளை நான் சும்மா விட மாட்டேன் என்று சொன்னாள். ஜெனிக்கு இருந்த கோபத்தில் பிரகாஷை கூட 4 அடி அடித்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது. ஆனால் அதற்குள்ளாக நித்யா ஜெனியை இழுத்து வந்து விட்டாள். ஜெனி நித்யாவை பார்த்தவள், இப்ப எதுக்கு நீ என்ன அங்கிருந்து கூட்டிட்டு வந்த? நான் இன்னும் 4 கேள்வி நல்லா கேட்டிருப்பேன்ல என்று கேட்டாள். ஜெனி அப்படி கேட்டதும் லேசாக சிரித்த நித்யா, நீ பண்ண வரைக்கும் போதும், நானே ஏதோ ஒரு வேகத்தில் அடிச்சிட்டேன். ஆனா நீதான் எனக்காக இன்னைக்கு பேசின, நீ இல்லைன்னா நான் அவ்வளவுதான் என்று சொன்னாள். அதை கேட்ட ஜெனி, நீ எப்பவும் எந்த பிரச்சனையை விட்டும் ஓடுதான் பாக்குற. இங்க பாரு, அதெல்லாம் பண்ணாத. ஒழுங்கா உன்னை கடுப்பேத்தனா நீயும் அவங்கள வச்சு செய், தைரியமா இரு என்று சொன்னாள். அதை கேட்ட நித்யாவிற்கு மாஸ்க் மனிதன் ஞாபகத்திற்கு வந்தான். ஹே, நீ சொன்ன இதே வார்த்தையை தான் அந்த மாஸ்க் மேனும் சொன்னாரு. உண்மைதான், நான் அக்ஷயா அளவுக்கு படிக்கலனாலும் நான் அழகா இருக்கேன், திறமைசாலியா தான் இருக்கேன். சோ நான் இனிமே தைரியமா இருக்கணும் என்று சொன்னாள். அதை கேட்ட ஜெனி, பாத்தியா நீ யாரு எப்படின்னு புதுசா வந்து அந்த மாஸ்க் மேனுக்கு தெரியுது, ஆனா அந்த தண்டம் பிரகாஷ்க்கு தெரியல. அதோட நித்யா, நீ படிக்கலதான், ஆனா நீ முட்டாள் இல்ல. உனக்கு நல்ல காலேஜ்ல சீட் கிடைச்சிச்சு, ஆனா நீ வேலைக்கு போனாதான் அந்த எரும மாட படிக்க வைக்க முடியும்னு வேலைக்கு போன. சோ நீ உன்னையே பிளேம் பண்ணிக்காத. சரி இப்ப வா, இங்க நிறைய ஆக்டர்ஸ் வந்திருக்காங்க, நம்ம அந்த பக்கம் போவோம் என்று சொன்னவள் நித்யாவை வேறு பக்கம் அழைத்து சென்றாள். இருவரும் கொஞ்சம் நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த இடம் கடற்கரையை ஒட்டி இருந்ததால் நித்யா மெல்ல கடற்கரையில் நின்று இரவு நேரத்தில் டார்க் ப்ளூவாக தெரியும் கடலை ரசிக்க தொடங்கினாள். நித்யாவிற்கு கடல் என்றால் மிகவும் பிடிக்கும் தான். ஆனால் அவள் வாழ்க்கையில் பெரும்பாலான நாட்களை அவள் அக்ஷயாவின் படிப்பிற்காகவே செலவு செய்து விட்டதால் அவள் கடல் பக்கம் வரவே இல்லை. அதை நினைத்தவள், இந்நேரம் நிறைய பேர் வீட்டுக்கு போயிருப்பாங்க, இது டின்னர் டைம், குடும்பமா டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அவங்க சந்தோஷமா பேசிப்பாங்க. ஆனா என் நிலைமையை நினைச்சா எனக்கே சிரிப்பா இருக்கு. அந்த மாஸ்க்மேன் மட்டும் வரலன்னா எனக்குன்னு ஒரு வீடு கூட இருந்திருக்காது. ஆனா இதெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு
என்று மனதிற்குள் யோசித்துக் கொண்டிருக்க அப்போது சரியாக போன் நோட்டிபிகேஷன் கேட்டது. அதை எடுத்து பார்க்க மாஸ்க் மேனிடம் இருந்துதான் மெசேஜ் வந்திருந்தது. அதை பார்த்தவள், அடடா, இங்க வந்த குஷில எதுக்கு வந்தோன்னு மறந்துட்டோமே என்று நினைத்து தன்னுடைய அந்த மெசேஜை ஓபன் செய்ய, ஹே பேபி, நைட் டைம் கடற்கரையில நிக்காத, அப்புறம் உனக்கு கோல்டு பிடிச்சிடும் என்று அனுப்பியிருந்தான். அதை பார்த்ததும் அவளுக்கு அதிர்ச்சியானது. அட, இவருக்கு எப்படி நம்ம இங்க இருக்கிறது தெரியும் என்று அவள் யோசிக்க அவன் அடுத்த மெசேஜாக, ஹே நித்யா, உனக்கு நான் மாஸ்க் இல்லாம பார்க்கணுமா என்று அடுத்த மெசேஜ் அனுப்பினான். நித்யா அதை பார்த்ததும் அவளுக்கு மிகவும் பதட்டமானது. ஆனாலும் தன்னுடைய மனதை நிதானப்படுத்தியவள் சரி என்று சொல்ல அடுத்த மெசேஜாக, இல்ல நித்யா, இப்போதைக்கு என்னால என் முகத்தை உனக்கு காட்ட முடியாது, நான் வேற ஒரு நாள் உனக்கு காட்டுறேன் என்று சொன்னான். அவன் அப்படி சொன்னதும் நித்யா முகம் வாடியது. சாரி, நான் வேணும்னே அப்படி கேட்கல என்று அடுத்த மெசேஜ் அனுப்பினாள். அதை பார்த்தவன், அதெல்லாம் ஒன்னும் இல்ல, நீ என்னைக்குமே என்கிட்ட சாரி கேட்காத என்று அடுத்த மெசேஜ் அனுப்பினான். அதற்கு மேல் கொஞ்சம் நேரம் மெசேஜ் எதுவும் வரவில்லை. அதை பார்த்த நித்யா போனை வைக்க போக கடைசியாக ஒரு மெசேஜ் வந்தது. அதில் அவன், இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருந்த என்று மெசேஜ் அனுப்பி இருந்தான். அதை பார்த்தவளுக்கு மனசுக்குள் பட்டாம்பூச்சி பறப்பது போல இருந்தது. தன்னுடன் இருப்பவன் தன்னை ரசிக்கிறான் என்பதில்தான் எத்தனை பேரானந்தம். எனவே அந்த மகிழ்ச்சியை இப்போது நித்யாவும் அனுபவித்தாள். அவள் அந்த மெசேஜை பார்த்து கொண்டிருக்க அப்போது அவளுக்கு சட்டென்று அவனிடம் இருந்து அழைப்பு வந்தது. அதை பார்த்து அதிர்ந்தவள் சட்டென்று போனை அட்டன் செய்து, ஹலோ என்று சொன்னாள். உடனே அந்த பக்கத்தில் இருந்தவன், டார்லிங், நீ இனிமே இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாத என்று சொன்னான். அதை கேட்ட நித்யா குழம்பி போனாள். அட, என்ன இது, இவர்தான் இப்ப எனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொன்னாரு, ஆனா இப்ப இவரே இந்த ட்ரெஸ் போட வேண்டாம்னு சொல்றாரு என்று யோசித்தபடி, ஏன் உங்களுக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கலையா என்று கேட்டாள். அப்படி இல்ல, எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா நீ இதுல ரொம்ப அழகா இருக்க, உன்னை மத்தவங்களும் நான் பாக்குற மாதிரி தான் பாப்பாங்க, அதான் எனக்கு பிடிக்கல, உன்னை ரசிக்கிற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு என்று சொன்னான். அவன் அப்படி சொன்னதை கேட்டதும் வெட்கப்பட்டாள் நித்யா. உடனே அவன், நீ இப்பெல்லாம் ரொம்ப வெட்கப்படுற, ஆனா பார்க்க அதுவும் நல்லாதான் இருக்கு என்று சொன்னான். அவன் அப்படி சொன்னதும் மாஸ்க் மனிதன் அந்த பக்கம் இருக்கிறானா என்று தேடினாள் நித்யா. ஹே டார்லிங், எந்த பக்கம் பார்த்தாலும் நான் தெரிய மாட்டேன், நீ என்ன பார்க்கணும்னா பேசாம கிளம்பி ஹோட்டலுக்கு வா என்று சொன்னான். ஆனா நீங்க தான் உங்களுக்கு வேலை நிறைய இருக்குன்னு சொன்னீங்களே, இப்போ நான் வந்தா அது கெட்டு போகாதா என்று கேட்டாள். உடனே அவன், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் என் வேலைய ஸ்டாப் பண்ணிடுவேன், எனக்கு இப்போ உன் கூட இருக்கணும் போல இருக்கு, நீ வா, இப்போ நீ போட்டிருக்கிற ட்ரெஸ் மாதிரி நம்ம ரூம்ல நிறைய ட்ரெஸ் இருக்கு, அதெல்லாம் நீ போட்டு காட்டு என்று சொன்னான். அவன் அப்படியெல்லாம் பேசுவதை கேட்டவள், என்னங்க, நீங்க இப்படியெல்லாம் பேசுறத பக்கத்துல இருக்கிறவங்க கேட்டா உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க என்று கேட்டாள். உடனே அவன், யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன, நீ சீக்கிரம் ஹோட்டலுக்கு வா, உன் கூட ஒரு பொண்ணு இருக்கால ஜெனி, அவளையே கொண்டு வந்து விட சொல்லு என்று சொன்னான். அதை கேட்டவள், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், அவ இங்க இருக்கிற அவ ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்கா, அதான் நான் தனியா வரேன் என்று சொன்னாள். அதை கேட்டவன், இல்ல, நீ தனியா வரக்கூடாது, இவ்ளோ அழகா நீ இருக்கிற, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், சோ நீ உன் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வா என்று சொன்னான். அதை கேட்டவள் லேசான புன்னகையுடன் சரி என்று சொல்ல அந்த பக்கம் போன் கட்டானது. அப்போது அங்கே வந்த ஜெனி, ஏய், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, வா, நான் உன்ன சில பேர்கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் என்று சொல்லி அவளை அழைத்து சென்றான். ஜெனியின் நண்பர்கள் கூட்டத்தில் இருந்த ஆண்கள் எல்லாம் நித்யாவின் அழகில் அசந்து போய் பார்க்க அதை உணர்ந்த ஜெனி, என்ன ஃப்ரெண்ட்ஸ், இவ்ளோ அழகா ஒரு பொண்ணு இருக்கான்னு தானே பாக்குறீங்க, இது வேற யாரும் இல்ல, என் ஃப்ரெண்டு நித்யா தான், இவ இப்போ சிங்கிளா இருக்கா என்று சொன்னாள். அவள் அப்படி சொன்னதும் அந்த ஆண் நண்பர்கள் எல்லாம் நித்யாவிடம் நான் நீ என்று போட்டி போட்டுக்கொண்டு வழிய ஆரம்பிக்க அதில் சற்று பதட்டமான நித்யா ஜெனியை பார்த்து, ஏ ஜெனி, எனக்கு இப்ப வீட்டுக்கு போகணும் என்று சொன்னாள். நித்யா அப்படி சொன்னதை கேட்ட ஜெனி, ஓகே வா, நான் உன்னை டிராப் பண்றேன் என்று சொன்னாள். நித்யாவிற்கு இன்னொரு மெசேஜ் வந்தது. உன் ஃப்ரெண்டு ஜெனி தேவையில்லாம சில வேலை பண்றாங்க, எனக்கு வர கோவத்துக்கு அவங்க அப்பா இப்போ ஒரு லேண்ட் வாங்க வந்திருக்காரே, அதையே இல்லாம ஆக்க போறேன் என்று வந்தது. அதை பார்த்தவள்,
அடடா, இந்த மாஸ்க்மேன் இவ்ளோ ஜெலஸ் ஆகுறாரா என்று யோசித்தவள் அவனிடம், ப்ளீஸ் நீங்க அப்படி பண்ணாதீங்க. என்னதான் இருந்தாலும் ஜெனி ரொம்ப நல்ல பொண்ணு. அவ எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கா. உங்களால முடிஞ்சா அவங்க அப்பாவுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க என்று சொன்னாள். அதன் பிறகு ஜெனியை பார்த்தவள், வா நம்ம போகலாம், எனக்கு டைம் ஆச்சு என்று சொல்ல ஜெனி அங்கிருந்து அவளை அழைத்து வந்தாள். கார் ஓட்டிக் கொண்டிருக்கும் போது ஒரு போன் வர அதை அட்டன் செய்து பேசிய ஜெனி அதன் பிறகு உற்சாகமானாள். ஹே நித்யா, எங்க அப்பா வாங்க போன லேண்ட் அவருக்கு பாதி வழியிலேயே கிடைச்சிருச்சான். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் என்று சொன்னாள். அதை கேட்டதும் நித்யாவிற்கு புரிந்தது, நிச்சயம் இது மாஸ்க்மேன் வேலைதான் என்று. எனவே அவள் லேசாக புன்னகை செய்தாள். அதன் பிறகு அவளை ஹோட்டலில் விட்டு ஜெனி சென்றுவிட அந்த ரூமிற்கு வந்து சேர்ந்தாள் நித்யா. அவளுக்கு அந்த ரூமுக்குள் செல்ல சிறு பதட்டம் தோன்றியது. அவன் வந்திருப்பானா? இப்போது தன்னை நேரில் பார்த்தால் என்ன செய்வான் என்று யோசித்தவள் சென்று கதவை திறந்து உள்ளே செல்ல, அப்போது சட்டென்று அவள் பின்னால் இருந்து அணைத்த மாஸ்க்மேன், ஹே, நீ சொன்னனுதான் உன் ஃப்ரெண்ட் அப்பாக்கு பாதி விலையில அந்த லேண்ட் கிடைக்கிற மாதிரி பண்ண. சரி சொல்லு, இப்போ நீ அதுக்கு ஈடா எனக்கு என்ன தரப்போற என்று கேட்டான். அவன் அப்படி கேட்டதும் பதட்டமான நித்யா, இவ்ளோ பண்றீங்க நீங்க, உங்களுக்கு வேற என்ன நான் பண்ணணும் என்று கேட்டாள். அதை கேட்டவன், என்ன கேட்டாலும் பண்ணுவியா என்று கேட்க அவளோ, தாராளமா பண்ணுவேன். என்ன பண்ணணும் என்று கேட்டாள். நான் உன்கிட்ட ஏற்கனவே இதை பத்தி சொல்லிருக்கேன், அது என்ன நீ யோசி என்றான் மாஸ்க் மனிதன். அவன் முகத்தில் அர்த்தமான புன்னகை இருந்தது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.